எல்ஃப் டிவி என்ற இணையதளத்தில் கிரிப்டோ கரன்சி திட்டத்தின் மூலம் ஏமாற்றப்பட்ட 60 வயது பெண் ஒருவர் சுமார் 5 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் மேலாக இழந்துள்ளார். பேரா காவல்துறை தலைவர் டத்தோ நோர் இஷாம் நோர்டின் கூறுகையில், பாதிக்கப்பட்ட அந்த பெண் முகநூல் AB4 ட்ரெண்ட் நேவிகேஷன் என்ற முதலீட்டு குழுமத்தால் ஈர்க்கப்பட்டார். ஜூலை 2025இல் அவர் தனது முதல் பரிவர்த்தனையாக 10,000 ரிங்கிட்டை மற்றொரு வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளார். பின்னர் ஆகஸ்ட் மாதத்திற்குள் அவரது பரிவர்த்தனைகள் மொத்தம் 5,30,970 எட்டின. இதனிடையே சம்பந்தப்பட்ட மோசடி கும்பல் அவரது நம்பிக்கையை பெற போலியான லாபங்களை காட்டியது. அவர் பணத்தை எடுக்க முயன்றபோது அவரது அணுகலை அந்த கும்பல் தடுத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த தளம் பதிவு செய்யப்படாதது சட்டவிரோதமானது என்று செக்யூரிட்டி கமிஷன் உறுதிப்படுத்தியது. இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 420 கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து விரைவான அதிக வருமானத்தை உறுதியளிக்கும் சமூக வலைதள முதலீட்டு சலுகைகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.